நீங்க என்ன எதிர்பார்க்கல. இந்த பாருங்கப்பா, நான் மறுபடியும் வந்ததுக்கு காரணமே நீங்க நல்லா இருக்கணும் தான். டேய் 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 தம்பிகளா நில்லுங்கடா. ஏன்டா இப்படி ஓடி வரீங்க? சின்ன பாண்டி பார்த்தா எங்களுக்கு ரத்தம் கொதிக்குது. ஆஹா, உங்க உடம்புல ரத்தம் வேற இருக்குதுங்களா? ரத்தம் கொதிக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? அம்மா துண்டு போட்டோவை காட்டி இதான் காந்தி தாத்தான்னு சொன்னா எங்க தாத்தாவையே நான் தாத்தானது இல்ல. ரத்தம் கொதிக்காத பின்ன. டே பாவீங்களா, அவர் தானே நமக்கெல்லாம் சுதந்திரமா வாங்கி கொடுத்தாரு. இத பாரு வாத்தியார, போய் பித்தலாட்டலாம் எனக்கு பிடிக்காது. உனக்கு வேணா வாங்கி கொடுத்துருக்கலாம், எங்களுக்கு எல்லாம் கண்ணிலே காட்டல. ஏண்டா மழை கூட பள்ளிக்கூடம் பக்கம் போதுங்க, அது உங்களுக்கு எப்படி சுதந்திரத்தை பத்தி தெரியும்? உங்களை மாதிரி பசங்களா 4 விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த அறிவொளியை கிட்டே இந்த கிராமத்தெல்லாம் நடத்திட்டு இருக்கேன். இப்ப புரியுதா ஊழி சயம்னு? சின்ன பாண்டி வந்துட்டானுங்க வாயில குச்சோட. நீ சொல்லித்தர இந்த 4 எழுத்தை கத்துக்கிட்டு இந்த பசங்க அறிவை வளர்த்துக்கிட்டு இந்த கிராமத்தையே காப்பாத்த போறானுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கில்லி விளையாண்டோம். போய் அந்த குழப்பை கவனிங்க. வந்துட்டு வாயில குச்சோட சும்மா போக கூடாது. வந்துட்டானே கல்பட்டா. ஒரு முக்கியமான விஷயம், நம்ம மகாத்மா காந்தி இருக்காரு. வேணா சின்ன பாண்டி இல்லையா? அந்த காலத்திலே மகாத்மா காந்தி இந்திய பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக ஒரு பெரிய பொருளாதார கொள்கையை சொல்லியிருக்காரியா. அதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும். அண்ணே சொம்பு ஒழுகுதுனே. இந்தியா உருப்படுறதுக்கு நான் வழி சொல்லிட்டு இருக்கேன், நீ சொம்பு ஒழுகு அது ஒழுகுன்னு. அது கொஞ்சம் புளிய போட்டாட்டே நின்றுட்டு போகுது. இந்த விஷயத்தை நம்ம பரபரன்னு பேச வேணாம். எங்கேயாவது உட்காந்து ஆற அமர நிதானமா பேசுவோம். எங்க பேசுவோம்? ஆற அமர. டென்ஷன் பண்ணாத சின்ன பாண்டி. போற போக்க பார்த்தா வீதியே வீணடிச்சுவானுங்க போல இருக்கு. பூமா ஊர்கோலம் ஊர்கோலம். ஆச்சாரியா உங்களை எங்கெல்லாம் தேடுறது? எதுக்கு? ஒண்ணு இல்ல, என் புஜ்ஜிக்கு தமிழ் டியூஷன் சொல்லி கொடுக்கணும். என்ன கிண்டலா? நாய்க்குட்டிக்கெல்லாம் தமிழ் சொல்லி கொடுத்தாலே நானே? ஐயோ, என் புஜ்ஜி வாயில்லா ஜீவன் இல்லங்க, வாய் இருக்கிற ஜீவன். என் முறப்பொண்ணு. முறப்பொண்ணதான் நீ நாயா வளர்க்குறியா? அவன் எப்படியாவது தமிழ் பேசணும்னு நான் நாயா பேயா அலையறேன். இப்ப அது எப்படி பேசுது? இப்ப வாயால தெலுங்கு பேசுது. தமிழை நுழைச்சிருவான். இதான் எங்க மாமா கடை. இந்த டப்ஸா தான் எங்க மாமா. இவர் தான் தமிழ் வாத்தியார். உங்க மாமா யாரை பாக்குறாருன்னு தெரிய மாட்டேங்குது. புஜ்ஜி என்னையா புஜ்ஜி பஜ்ஜி ஹோட்டல் நடத்துறீங்க? செல்லம்மா புஜ்ஜி குழந்தை. அம்மா அம்மா நீங்க உள்ள போங்க, நான் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். அப்போ இவங்களுக்கு தான் நான் தெலுங்கு சொல்லி தரணுமா? அவங்க உங்களுக்கு தெலுங்கு சொல்லி கொடுப்பாங்க, நீங்க அவங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கணும். எங்க கல்யாணத்துக்கு தடையா இருக்கிறது இந்த பாஷை தான். எனக்கே தடையா இருக்கு, உங்களுக்கு இருக்காதா என்ன? சரி சரி, லூப்ல ரெண்டி రండి బావా ఈ కొత్త మనిషి దగ్గర ఏమీ చెప్పావే నాకేమీ అర్థం కాలేదు చెప్పు చెప్పుయా చెప్పறேன் அது ஒண்ணு இல்லம்மா வாத்தியாரு கொட்டேஸ்டாரு ராசி ஓ குருகாரு பாத்தியா எப்படி புடிச்சிக்கிட்டீங்க அங்கதான் நானு என்னம்மா பண்ணனே இது குரு நமஸ்காரண்டி எதை செஞ்சாலும் சொல்லிட்டு செய்யாண்டி சின்ன பாண்டி இல்ல தெலுங்குடி தெலுங்கு மை வாய் வாத்தி இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கே பாடத்தை ஆரம்பிச்சிருங்க இந்தாங்க தட்சணை 11 ரூபாய்க்கு 15 காசு குறைவா இருக்கு என்ன கமர் கட்டு வாங்கி சாப்பிட்டீங்களா அதெல்லாம் இல்ல வாத்தி உங்க வாயால தமிழ் சொல்லி கொடுத்து அதை என் பொண்ணு வாயால பேசுறத என் காதால கேட்கணும் அதை என் மாப்பிளை கண்ணால பார்க்கணும் அந்த பச்சை மண்ணு கழுத்துல 3 முடிச்சு போடுறது உங்க கையில தான் இருக்கு என் கையில கொடுத்துட்டீங்கல்ல கட்டிடுறேன் விடுங்க சின்ன பாண்டி உங்களை கட்ட வைக்கிறேன் மை வாய் பாருமா உனக்கு உட்காரவே தெரியல தினம் உனக்கு சொல்லி தரணுமா யாராவது வந்து பார்த்தாங்கன்னா நான் தான் உன்னை இப்படி உட்கார வச்சு என்ன தப்பா நினைப்பாங்க ஒழுங்கா உட்காரு ஐயா இதுக்கு முதல்ல இருந்தது தேவையில்ல கொலுசு மட்டும் தான் தெரிஞ்சது இந்த பாட்டி ஒழுங்கா உட்காரல உன்னை நான் குச்சி எடுத்து அடிப்பேன் ஏமீரா ఇక్కడ చూడు నాన్న నేను చూడறேம்மா படி ஏமா இப்ப என்ன சூடா இருக்கு சூடுன்ற முதல்ல நீ என்ன சூடு ஐயா ஒன்னும் ஒப்பனை கூடாதுமா அந்த ஆள் சிரிச்சானாவே எனக்கு பயமா இருக்கு நேற்று பாடத்தை எங்க விட்டேன் அங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் நம்ம எங்கேயோ கொண்டு போய் விட்டு பழகுது நீ புது பாடம் அம்மா சொல்லு பாடலாம் అంటే అది కాదు ரொம்ப நல்லா இருக்குது ஆனா வம்பு ஆடி கறக்கிற மாட்டை ஆடி கறக்கலாம் பாடி கறக்கிற மாட்டை பாடி கறக்கலான்னு வாங்க உங்ககிட்ட இருந்து பாடத்தை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே உனக்கும் பிடிச்சது எனக்கும் பிடிச்சது ஆப்பிள் சொல்லு பாக்கலாம்
అది నాకు ఇష్టం లేదు, మీకు ఇష్టం నువ్వే తిన్ను. நானே தின்றதா? பெரிய பெரிய ஐட்டம்லாம் வேணாம், ஒரு சின்ன ஐட்டம். இலை இலை சொல்லு பார்க்கலாம். అది కాదు, ఈ இன் ப இம் இன்பம். அதை இப்படி கூட சொல்லலாம். ஏமி இம் சை இம்ச. யோ வாத்தி, நான் அப்ப இருந்த என் 2 கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கிறேன். என் பொண்ணுக்கு ஏடா கூடத்தனமா எதையோ சொல்லி கொடுக்கறேன். அவ மெதுவா தமிழ் கத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, அது வாயில எது நுழையுதோ அந்த மாதிரி வார்த்தையா சொல்லி குடியா. அதைத்தான் முயற்சி பண்றேன், முடியலையே. இந்த பார் புஜ்ஜி, உனக்கு தமிழ் வருது, ஆனா வரும்போது அங்கங்க அடிபட்டு தட்டு தடி மாதிரி வருது. உனக்கு தமிழ் பளிர்னு வரணும்னா நான் ஒரு குரல் சொல்லி தரேன். அந்த குரலை மட்டும் நீ கத்துக்கிட்ட, எனக்கு பதில் நீயே வாத்தியார் ஆயிடலாம். பாரேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கத்துக்கிட்டேன். எங்க சொல்லுமா? உனக்கு என்ன டப்பிங்கா பண்ணுவாங்க? நீ தான் சொல்லணும், சத்தமா சொல்லு. அகர. பாரு, நான் பாக்குறதுக்கு தான் இப்படி இருப்பேன், ஆனா எனக்கு கோபம் வந்தது ரொம்ப பொல்லாதவன் ஆயிருவேன். 4 தடவை சொல்லி கொடுப்பேன். 4 தடவையிலே நீ புரிஞ்சுக்கலனா 5வது தடவை சொல்லி கொடுப்பவா? ஏமீரா గురుగారు కొట్టేశారు. யோ வாத்தி, கொட்ட ஒத்தையா கொட்ட ஒத்து. కొట్టలేదయ్యా, కొట్టలేదు. బుజ్జిమా, నువ్వు నల్ల పొన్ను, వழிయాద. నువ్వు మట్టం ఇంద తిరుకురల చెప్పిస్తేనే మీకు ఏమి ఇష్టమో నేను ఇస్తానమ్మా. చెప్పుమా, చెప్పు చెప్పు చెప్పు. నా దగ్గర మీకు ఒక కవిత ఉంది, నేను మీకు అది చెప్తాను. అది మీరు చెప్తే నాకు చాలా సంతోషం. చెప్తారా? சொல்லுங்க சொல்லுங்க. కథలన్నీ విధులాయ, కాపురము రెండాయ, నిన్న చచ్చిన గొందేలి నేల్టికి కూరాయ, గొందేలి చంపిన వాడు చచ్చి చివ్వాళ్ళకి 6 నెల్లాయ. చెప్పు. తొందరగా తల్లన్న, గురుగారు తొంగిడి పోయారు. தள்ளிட்டு தானம்மா வர்றேன், வயசாகி போச்சுல்ல. போனா அன்னைக்கு குருగారు எவ்வளவு நல்ல தள்ளினார் தெரியுமா? மங்கா, ஏன் நான் கோபంగా చూసుకుంటావు? ఆ రోజు సన్నగా చూసినప్పుడు గురుగారు ఎంత బాగా తల్లినారు. மங்கா, வாத்தி வயசு புள்ள, ரொம்ப தெம்பா தள்ளி இருப்பான். யோ வாத்தி, நீ ஆளு சின்ன ஆளா இருந்தாலும் தள்ளுறதுல ரொம்ப பெரிய ஆளியா. తొందరగా తల్లినానా. தொந்தரவு பண்ணாதம்மா. உன்கிட்ட வாத்தி எதை பார்த்து மிரண்டானோ நம்ம வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிறான். எவன் ஒரு மனிதன் 2 மணி நேரம் ஒரு விஷயத்தை பத்தி சிந்திக்கிறானோ அவன் அந்த துறையில பெரிய ஆளாயிருவான்றது ஒரு தத்துவம்டா. சிந்திக்கிறான். அப்பா கண்ணா, சிந்திக்கிறியா? எப்ப நீ சிந்திக்க ஆரம்பிச்சிட்டியோ நீ பெரிய ஆளாயிட்டா. இந்த பாரு, நீ மட்டும் பெரிய ஆளானா போதாது, என் மத்த ஸ்டூடெண்ட் பெரிய ஆள் ஆகணும். அதனால நீ என்ன சிந்திக்கிறியோ அதை மத்தவங்க சொல்லி கொடுப்பாக்கலாம். சொல்லுப்பா. இந்த ராத்திரி நேரத்துல உங்களுக்கு பதிலா ஒரு பொம்பளை டீச்சர் பாடம் கத்து கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். வீராப்புல வீச்சோம்னா நாளைக்கு நாமல்ல வருங்காலோட நடக்கணும். மரியாதை என்னமா ஆடுது? உனக்கு நான் மரியாதை எப்படி சொல்லி கொடுத்தேன்? என்னமா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து చెప్పేస్తున్నారు. என்னது? கால் மேல கால் போடுறதா? என் காலை என் மேல போடுறது தான் மரியாதை. உன் காலை என் கால் மேல போட்டா அதுக்கு பேரு வேலை. எடு. எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. அன்னைக்கு நான் குரு தட்சணை கொடுக்கும் போது 11 ரூபாய்க்கு 15 பைசா குறைவா கொடுத்தனே, அத மனசுல வச்சுக்கிட்டு தான் என் பொண்ணுக்கு தமிழ் கத்து கொடுக்காம தலைமறைவாயிட்டேன். இந்த ஐயா அந்த 15 பைசா. என்ன பைசா சிவப்பா இருக்குது? திஷ்டி பூசணிகள் எடுத்தியா? வாத்தி, அது இல்ல புண்ணாக்கு. போற போக்க பார்த்தா உன் பொண்ணு எனக்கு தெலுங்கு சொல்லி கொடுத்துரும்பளுக்குது. தப்பி தவிர நான் தமிழ் பாட ஆரம்பிச்சா కథలు ఎన్ని విదలాయే அப்படின்னு ஒரு கதையை சொல்லுது. நான் எங்கேயா உன் வீட்டு பக்கம் வர்றது? గురుగారు గురుగారు మీరు ఎందుకు గురుగారు ఇంత బాధపడుతున్నారు? నేనే మీ ఇంటికి వచ్చేస్తాను. మీకెందుకు గొడవ? பாத்தியா, உன் எதிர்க்கே என்ன குறவா படவானது. நான் எப்படியா பாடம் நடத்துறது? யோ வாத்தி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வேற நாள் குறிச்சிட்டேன். எதுக்கு? என் பொண்ணு கல்யாணத்துக்கு. அதனால நீ என்ன பண்ற, உடனடியா என் பொண்ணை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போய் ஆரம்பிச்சிடு பாடத்தை. போ. போட்டாம வாசல்லையே உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். ஏன் குருகாரு, என்ன మీకు నా మీద ఇష్టం లేదా? உன் மேல இஷ்டம் இல்ல நீ அவனா சொல்லுவானா? நீ மட்டும் தமிழ்ல மாట్లాடு, அப்புறம் என் மேல உனக்கும் உன் மேல எனக்கும் இஷ்டம் தன்னால வந்துடும். அந்த சல்பட்டா சொன்ன சரியா போச்சு. மாமா மங்காங்க அப்பா நினைக்காதீங்க, இப்பதான் ஆரம்பிச்சிருப்பாங்க. தத்த தமிழ. ஐயோ, அப்பா வெளிய, மக உள்ள, உள்ள வெளிய. சரியான மங்காத்தா குடும்பம் போல இருக்கு.
மாமு மங்கா வெளியவா, மங்கா வெளியவா. இது அப்படியே தெலுங்குல சொல்லுங்க. மங்கா பைத்திக்கிறா, மங்கா பைத்திக்கிறா. ஒப்பனும் மாமனும் பிளாஸ்டிக் சாமான் ஏலம் போற மாதிரி கூவ ஆரம்பிச்சிட்டானுங்க. கிளம்பு. என்ன இது இழுப்பு வந்துருச்சா? சின்ன பாண்டி, மங்கா மை வாய்ஸ், மை வாய்ஸ். பாடமா சொல்லி கொடுத்தேன், அதுக்குள்ள பதற. தட்ஸ் குட். மங்சி கம்மியா சின் பாண்டி, இனிமேந்து நீ மங்காக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கணும்னா இவங்க வீட்டுக்கு தான் வந்து டியூஷன் சொல்லி கொடுக்கணும். மங்கா you follow me. நானே you also follow me. அது என் பொண்ணு எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கறா? ஏங்க நான் உங்க பொண்ணு மட்டுமா வச்சிருக்கேன்? அது இல்லைங்க, சுத்துப்பட்டு 10 கிராமத்துக்கு நான் தான் வாத்தியாரு. எத்தனை பொண்ணு கவனிச்சு வர வேண்டியிருக்கு? கோவிச்சுக்காத வாத்தியாரே, என் பொண்ணுக்கு சீக்கிரமா தமிழ் கத்து கொடுத்து என் பொண்ணை எவ்வளவு சீக்கிரமா மாப்பிள்ளட்ட ஒப்படைக்கிறனோ அவ்வளவு சீக்கிரமா அந்த பொட்டி என் கைக்கு வந்துரும். அது என்ன நகை பொட்டியா? பொட்டி சேவிங் செட்டா? இல்லீங்க, அது வந்து எங்க குடும்ப பொட்டி, பரம்பரை பொட்டி, ஒரே ஒரு பொட்டி. அது என் கைக்கு வந்துருச்சுன்னா நிம்மதி. ஒருவேளை சவப்பட்டியா என்னமோ? நமக்கு எதுக்கு அது? அது என்ன தவளுக்கார மாதிரி கையில ஒர? உங்க பொண்ணுக்கு பாடம் நடத்த போறல, இத பத்தி அதுக்கிட்டே சொல்லிக்கிறேன். புஞ்சுமா எவரு வச்சனா சூடு? குருகார் வந்துட்டார், குருகார் வந்துட்டார். குருகார் வந்துட்டாரா? ஏன் சொல்ல மாட்டேன்? ஓ நீ குருகார் வந்துட்டாருன்றியா? வாத்தியார் வந்துட்டார் அப்படி செப்பு. ஓ வாத்தியார், வாத்தியார் கையில என்ன தட்டு? கையில என்ன தட்டா? நான் இன்னும் அந்த நிலைமைக்கு போலையே. ஓ கையில என்ன கட்டுன்னு கேக்குறியா? அது ஒரு பெரிய கதமா. நேத்து எங்க வீட்டுல இதே மாதிரி தோசைக்கல்ல வச்சு தோசை போட்டேன். தோசைக்கல்ல எண்ணெய் இல்ல, கை எண்ணெய் பசியா இருந்தது. வீணா போதுன்னு தொடச்சேன், சுட்டுருச்சு. ஐயோ பாவம். வாத்தியார் வாத்தியார், நீங்க காலையில இருந்து பத்தினியா? காலையில இருந்து பத்தினியா? நான் எப்பவுமே பத்தினிதாமா. ஓ இன்னைக்கு பூரா நான் பத்தினியான்னு கேக்குறியா? ஆமா பசிக்குது. நீ ஏதாவது வச்சிருக்கியா? என்னது கலர் கலரா ஒரு வித்தியாசமா இருக்கு? இது ஆந்திர தோசை கோங்கர சட்னி. பாத்தியா, தோசையிலேயே ஆந்திராவுக்கு நமக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஆமா எங்க ஊர்ல குழி பணியாரெல்லாம் இருக்குது, உங்க ஊர்ல அதெல்லாம் இருக்காதே. ஆமி தண்ட பண்ணிக்கு சால பாகுందండి తిన్నండి. இதான் கை கெட்டினது வாய் கெட்டலங்கிறது. இப்ப எப்படி திங்கிறது? கடலண்ணி விதலாயா, அடடடடடடடா, காப்புரமு 2ஆயா. ஆஹா నిన్న సచ్చిని. ఆహా முத்து முத்து முடிந்து வைத்தார். மாமா எனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு. உன் பொண்ணு என்னடா நான் தமிழ் கத்துக்கிறேன் சின்ன பாண்டி பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. இந்த ஊர் ஜனங்க என்ன தெலுங்கு கத்துக்கிறேன் கையில புக்கோட சுத்திட்டு இருக்காங்க. நீ என்னடானா உன் பொண்ணை கட்டித்தரேன் என் காதுல பூவை சுத்திட்டு இருக்க. இனிமேல் நான் யாரையும் சுத்த விட போறதில்ல, எல்லாரையும் சுட்டு தள்ள போறேன். மாப்பிள என்ன சுட்டுடாதீங்க. என்ன சுடணும்னு ஆசை இருந்தா என் பொண்ணு மங்காவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தல தீபாவளிக்கு துப்பாக்கி வாங்கி தரேன், அதுல சுடுங்க மாப்பிள. இதுல சுட்டு என்ன கொண்டுடாதீங்க மாப்பிள, கொண்டுடாதீங்க. இந்த ஜுஜ்பி வேலை என்கிட்ட வேணாம். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? வேணாம் மாப்பிள. ஊரை கூட்ட போறேன், பஞ்சாயத்துல இந்த அழுக்கு பெட்டியை நான் உடைக்க போறேன். இதுவரைக்கும் இந்த பெட்டிக்குள்ள அடங்கியிருந்த உன்னுடைய மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாமே 10 பேருக்கு முன்னாடி சிங்கு சிக்கா சிங் டங்கு டக்கா டங்குன்னு தெரிய போகுது. அதுக்கப்புறம் உன் மக மங்கம்மாவை என்ன விட்டா வேற யாரு கட்டிப்பா? ஐயோ கால்ரா விட மாப்பிள, பெட்டியை கொடு மாப்பிள. என்னையா இதெல்லாம்? கிழிந்த செருப்பு, தேய்ந்த துடப்பம். அதான் எப்படிங்கிற? இந்த அசிங்கத்தை நான் சொல்லக்கூடாது. மாமா நீயே சொல்லு. அதை எப்படி மாப்பிள சொல்லுவேன்? வாயாலதான் சொல்றேன். 1982 வருஷம் நான் ஆந்திர மாநிலத்துல புண்ணாக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது
அடிக்கடி ஒரு பொண்ணு என் கடைக்கு புண்ணாக்கு வாங்க வருவா. அவ ஒரு மாதிரியா இருப்பா. எனக்கு அவ மேல ஒரு கண்ணு. ஒரு நாள் புண்ணாக்கு வாங்க கடைக்கு வந்தா, நானும் அவ பின்னாடியே அவ வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் நடந்த அசிங்கத்தை நான் சொல்றேன். எங்க மாமா அவ வீட்டுக்குள்ள போன உடனே அவ புருஷன் என் மாமனை ஒத்த பனைமரத்துல கட்டி இதே தொடப்பத்தால இதே செருப்பால அடி அடின்னு அடிச்சு பின்னிட்டான். அன்னைக்கு இடம் மாறின கண்ணுதான் இன்னி வரைக்கும் இங்கேயே இருக்கு. இது தொண்டையில சொல்றேன். என் கண்ணு இடம் மாறினாலும் அந்த பொண்ணு இடம் மாறல மாப்பிள. மானம் கெட்ட என் மாமா, இனிமே உன் பொண்ண என்ன தவிர வேற யாரு கட்டுவா? தழுமையா? ஐயோ அங்க பாருங்க, காரியம் பண்ணிட்டோமா. என்ன காரியம் சேசாவு மருது? மை வைஃப், மை வைஃப், மை வைஃப். மாமா, காதலுக்கு மொழிதான் முக்கியம் நீங்க நினைச்சீங்க. ஆனா அதை விட முக்கியமான பெருசா ஒரு விஷயம் இருக்குன்னு மங்கா என்கிட்ட சொல்லுச்சு. அத நான் ப்ரூவ் பண்ணி நிரூபிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். மங்கா, நான் చెప్తాను కరెక్టా? అవునా? బావా చెప్పిన చాలా కరెక్ట్. మామా, அப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன குண்டு முழங்க எங்களை வாழ்த்துறீங்களா? இருந்ததே ஒரே குண்டு, அதுவும் வேஸ்ட். மங்கா, உன்னை நான் கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேட்க போறேன். முக்கியமானதே முடிஞ்சு போச்சு. எதை பத்திடா கேட்க போறேன்? நான் கேட்பேன். மங்கா, இந்த சின்ன பாண்டிக்கிட்ட நீ எதை பார்த்துமா மயங்கின? చెప్పవద్దు, వద్దు. பரவாயில்ல, கேக்குறாங்கல்ல, நீங்களே சொல்லிடுங்க. என் பொண்டாட்டியை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். பட் என் தலையெழுத்து ஊரறிய சொல்லும்படி ஆயிடுச்சு. కదలన్నీ విదలాయ కాపురమం రెండాయ నిన్న చచ్చిన కుందేలి నేటికి కూరాయ కుందేలి చంపిన వాడు తచ్చి ఇవాటికి 6 నెలలాయి. என்ன தொங்கிருச்சே தலை? மங்கா, இத கேட்டு என் உடம்புல இருக்க தெம்பெல்லாம் போயிடுச்சு. டேய் சல்பட்டா, என்னடா மருது? மரியாதையே போச்சு. என் கை எடுத்து மங்கா தலை மேல வை. மங்கா, நீ 16 பெற்று பெருவாழ் வாழணும். டேய் சல்பட்டா, மறுபடியும் என் கை எடுத்து கீழே வைடா. சரிடா. டாவா, உடம்புல தெம்பு வரட்டும், பேத்துறேன். இப்ப எனக்கு தெம்பு வந்திருக்கு, மேகம் வேற கருத்து இருக்கு. நில காயுது. எங்கய்யா இன்னும் காணுமையா? வேறயா மங்கா, నీకేమి కావాలా? அரிசி தவிடு. மெதுவா மெதுவா. డబ్బు ఎక్కడ? ఇదిగో. மாப்பிள, கூப்பிட்டீங்களா? பல பேர் பல விதமா பேசினாங்க, நான் நம்பல. இப்ப நேர்லயே பாத்துட்டேன். அவன் புண்ணாக்கு வாங்குற சாக்குல இந்த கைய புண்ணாக்குறானுங்க. மாமா, உன் அல்ப பண ஆசையில இந்த பச்சை மண்ண மறுபடியும் இந்த புண்ணாக்கு கடையில விக்க வச்சுட்டியே. బావా, నువ్వు ఎందుకు ఇలా బాధపడుతున్నావు? ఏమైంది మీకు? ஐயோ 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 ஐயோ, 5 வார்த்தை நறுக்குன்னு எனக்கு புரியாத மாதிரி பேசிட்டாலே. நான் இப்ப செத்த போன மாதிரி நிக்கிறனே. மங்கா உள்ள போ, மங்கா உள்ள போ. అయ్యో బావా, నాకు అర్థం కాలేదు, ఏం చెప్తున్నావు? மங்கா உள்ள போ. தெலுங்குல சொல்லியா? மங்கா லோப்பல போ, மங்கா லோப்பல போ. தமிழ கத்து கொடுத்து தாரமா தாரவாத்து கொடுப்பேன் நினைச்சனே. இப்ப இந்த தவுட அள்ளி என் தலையில கொட்டிட்டிய மாமா. நீ மனுஷனா இல்ல என்னது மிருகம்? போதும், நிறுத்து. போனா போகுது. என் தங்கச்சி பையனாச்சுன்னு பாக்குறேன். என்னைக்கோ மண்ணுல புதஞ்ச உன் அம்மாவுக்கு அரியலூர் அம்மன் கோயில்ல செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்ததான் இப்ப என் பொண்ணு உனக்கு தாரவாத்து கொடுக்க சம்மதிக்க. ஆனா நீ தராதரம் இல்லாம நடந்துக்கிறியே. இந்த நங்கநல்லூர் நல்ல கண்ணு குடும்பத்துக்கு ஒரு மானம் இருக்கு, மரியாதை இருக்கு, ஒரு கௌரவம் இருக்கு. மானம், மரியாதை, கௌரவம். வேண்டாமா? ஆமா, இந்த பெட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
1982 வருஷத்துல செப்டம்பர் மாசத்துல 18ஆம் தேதியில ஆந்திர மாநிலத்துல பெத்தபுரம் ஏரியாவுல சிலக்கல்லு தெருவுல திங்கக்கிழமையில 7:30 ராவு காலத்துல என்ன நடந்தது ஞாபகம் இருக்கா? மாப்பிள, இந்த கிராமத்துல நான் செஞ்ச தப்பை எல்லாம் மறைச்சு ஏதோ கொஞ்சம் மான மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அதுல மண்ணள்ளி போட்டுறாதீங்க மாப்பிள, மண்ணள்ளி போட்டுறாதீங்க. நானா கட்டி தர மாட்டேன்னு சொல்றேன். தமிழை கத்துக்கிட்டாதான் கழுத்தை நீட்டு வேண்டும் அங்கா சொல்லிட்டாளே. அத பத்தி நீ கவலைப்படாத. இந்த பசுமாத்தூர் சுத்தி இருக்கிற எட்டுப்பட்டி கிராமத்துல ஒரு நல்ல தமிழ் வாத்தியாரை தேடி கண்டுபிடிச்சு உன் மகளுக்கு தமிழ கத்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவ கழுத்துல நான் 3 முடிச்சு போடுவேன். இது இந்த பெட்டி மேல சத்தியம். எங்க ஹேண்ட் பேக் காணோம்? ஒருத்தரா பேசுங்க. என்ன விஷயம்? பரமசிவம் இங்க வா. என்ன விஷயம்? இங்க வாயா. உன் மவ செஞ்சிருக்க வேலையை பாரியா. என்ன கழனில வேலை செஞ்சுட்டு களை பாறதுக்கு பூமியில படுத்திருக்கான் கொஞ்ச நாள். அவன் முதல்ல என்ன எழுதிருக்கா தெரியுமா? என்ன திரும்பியா என்ன எழுதிருக்கான்னு பாரு. சரியா தான் எழுதிருக்கா? சரியாவா? என்ன கிண்டல் பண்றியா? கிண்டல் பண்ணலையா? எழுத்து தப்பு இல்ல, சரியா எழுதிருக்கான்னு சொன்னேன். அவனையா சொன்னேன்னு சொன்னேன். இந்த பேர் வேதாச்சலம். நாங்க எங்க ஜோலியை பார்க்க போயிருந்தோம். எந்த ஜோலியை பார்க்க போறோம்னு விழாவரியா சொன்னா தரடா வேதாச்சலத்துக்கு தெரியும். இந்த ஜோலியை பார்க்க போயிருந்தோம் வேதாச்சலம். சொம்பல் இருந்த தண்ணி எல்லாம் கீழே கவிச்சிட்டு வந்து எங்களை டென்ஷன் பண்ணிட்டா வேதாச்சலம். இத பாரியா, பம்பு செட்டை போட்டு துணியெல்லாம் துவைச்சு காய போட்டு அக்கடான்னு குளிச்சுக்கிட்டு இருந்தாரு எங்க அண்ணன். அந்த நேரத்துல உன் பொண்ணு வந்து துணியெல்லாம் வாரி கிணத்துல போட்டுட்டு எங்கேயோ ஓடிடுச்சு. இப்ப எங்க அண்ணாத்த நிலைமைய பாரியா. தள்ளுங்கம்மா, பாரியா நிலைமைய. என் பொண்ணு கிராமத்துக்கு வர போறேன்னு கடிதாசு போட்டிருந்தா, அதுதான் எனக்கு தெரியும். அவ இப்ப வந்துட்டாங்கிற விஷயமே நீங்க சொல்லித்தான் எனக்கு தெரியுது. வரட்டும், நிச்சயமா அவளை கண்டிக்கிறேன். இப்ப அவசரமா உங்களை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். போயிட்டு வாங்கயா, போங்க. வாங்கயா, மன்னிப்பு கேட்கறது பொண்ணு வந்தா கண்டிச்சு வை. அம்மாடி. அப்பா, ஆமா ராசத்தி, என்னம்மா நீ சின்ன பிள்ளையாவே இருக்க? நீ வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள ஊர் பஞ்சாயத்து வீட்டுக்குள்ள வந்துருச்சு. அம்மா அத்தை எங்க? அவங்க இப்பதான் பஸ் விட்டு இறங்கிருப்பாங்க. நான் 2 ஸ்டாப்பிங் முன்னாலேயே இறங்கி ஷார்ட் கட்ல வந்துட்டேன். என்ன கட்டு? குறுக்கு பாதை. நீ ஏன் குறுக்கு பாதையில ஒண்ணாதான் பெரிய ரோடு போட்டிருக்காங்க, அதுல வர வேண்டியதானே? அதுல உங்க தங்கச்சி வருவாங்க. யாரும் சின்ன பொண்ணுமா. சரி சரி, பெட்டியை கொண்டு உள்ள போய் நான் போய் அத்தையை கூட்டு வந்துடுறேன்.